வணக்கம் நண்பர்களே! நாம அனைவருக்கும் ஆங்கிலத்தில பேசணும்னு, அதுவும் தமிழ் வழி கல்வி மாணவர்களுக்கு ரொம்ப நாள் கனவா இருக்கும். கண்டிப்பா எல்லாராலும் தொடர்ந்து பயிற்சி எடுத்தோம்னா, கண்டிப்பா பேச முடியும். ஆனா, நீங்க தமிழ்ல திங்க் பண்ணி ஆங்கிலத்தில பேசக்கூடாது. இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி இங்கிலீஷ்ல தான் பேசணும். அப்பதான் கரெக்ட்டா வரும். நீங்க நினைக்கலாம் நம்மளுடைய வார்த்தையில ஏதாச்சும் தவறு செஞ்சிரும். பயப்படாதீங்க. தப்பா முதல்ல குழந்தை எடுத்த உடனேயே அது கரெக்ட்டா தன்னுடைய பாதத்த எடுத்து வைக்காது. விழுந்து, 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 எழுந்து, அடிபட்டு அம்மா கிண்டல் செய்வா, அப்பா கிண்டல் செய்வாங்க, ஆயா கிண்டல் செய்வா. எல்லாருடைய அது சகிச்சுக்கிட்டு நம்ப சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய பணிய அதாவது சகிச்சுக்கிட்டுன்னு சொல்லக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய பணிய செய்யும். அந்த மாதிரி நாமளும் அந்த பணிய சிரிச்சுக்கிட்டே நம்ம செஞ்சோம்னா, கண்டிப்பா எல்லாராலும் எல்லா மொழியுமே பேச முடியும். அதுக்கு பிராக்டிஸும், அதுக்கான டைமும் நமக்கு டைம் இல்ல. எனக்கு வயசாயிடுச்சு. என்னால எதையும் செய்ய முடியாது. என்னால படிக்க முடியாது. படிச்சா மறந்து போயிடுது. 10 வாட்டி ஒரு சிலருக்கு 10 வாட்டி படிச்சா தான் தங்களுக்கு ஏறும். ஒரு சிலருக்கு ஒரே வாட்டி படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம "ஐய்யய்யோ! எனக்கு வரலன்னு" சொல்லவே கூடாது. 20 வாட்டி படிக்கணும். 30 வாட்டி படிக்கணும். மறந்துடுச்சுன்னா மறுபடியும் படிக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் உங்களாலயும் சுலபமா இங்கிலீஷ சிறப்பா பேச முடியும். சரி, இப்போ நம்ம என்ன டாபிக் போலாம்? மியூசிக். உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா? டூ யூ லைக் மியூசிக்? எஸ். Yes. Hello everyone. Today I will tell music. I am also like music. I like love music, melody movies, rack movies, kuttu movies, every movies I like. But I like